ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். ஒரு மாத்திரை இருந்தால் போதுங்க, ஒரே இரவில் கரப்பான்பூச்சியெல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்ற சூப்பரான டிப்பு, ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. நம்ம வீட்டுக்கு தேவையான டிப்பு பார்க்க போகிறோம். அதே போல் இன்னும் சில கிச்சன் டிப்ஸும் பார்க்க போகிறோம். அன்றாட இந்த கரப்பான்பூச்சியால் ஏற்படக்கூடிய தொல்லையும் சரி, அதே போல் நம்ம வீட்டில் சில கஷ்டமான வேலைகளும் சரி ரொம்ப ஈஸியாக எப்படி ஆக்குறது அப்படிங்கிற டிப் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம். இந்த கரப்பான்பூச்சியை ஒழிக்கக்கூடிய சூப்பரான ஒரு டை நம்ம வீட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு சொல்யூஷன் தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காலாவதியான ஏதாவது ஒரு மாத்திரை எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன மாத்திரையாக இருக்கனால 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு மாத்திரை பெரிய சைஸில் இருந்ததுன்னா 1 எடுத்துக்கிட்டால் போதும். அதை இது போல் ஒரு பேப்பரில் வச்சு இடிக்கல் இல்லைன்னா வெயிட்டான பொருள் வச்சு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அதிலேயே 2 கற்பூரம் சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா நைஸாக அதிலே வச்சு பொடியாக்கிடுங்க. இப்போது இது 2ஐயும் ஒரு பவுலில் சேர்த்துக்குவோம். ஏதாவது ஒரு வேஸ்ட்டான பிளாஸ்டிக் பவுல் வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பவுலில் நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கும் அடுத்து இதில் ஒரு 2 ரூபா ஷாம்பு பேக்கெட் சேர்க்க போகிறேன். அதாவது 2 ரூபா ஷாம்பு பேக்கெட் 1 வந்து இதில் சேர்க்க போகிறேன். ஷாம்பு பேக்கெட் நம்ம வீட்டில் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கலாம். ஷாம்புவை இதில் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டா போதுமானதுங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்ம 2 பொருள் தான் எடுத்திருக்கோம். ஒன்று எக்ஸ்பிரியான அந்த ஒரே ஒரு மாத்திரை, அதுக்கப்புறம் கற்பூரம், இது 2 தான் எடுத்திருக்கோம். அதில் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து 1 கிளாஸ் அளவுக்கு மட்டும் எடுங்க, அதுக்கு மேலே எடுக்க வேணாம். இது போல் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இது மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டில் ஏதாவது இருந்தாக்கா இந்த மூடி மேலே ஹோல் போட்டுட்டு இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை முக்கியமாக நம்ம எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா நைட் டைமில் தாங்க பயன்படுத்தணும், டே டைமில் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இதில் வந்து நம்ம கற்பூரம்லாம் சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து காலாவதியான மாத்திரை சேர்த்துக்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நம்ம இதை பயன்படுத்திக்கணும். நைட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கிச்சனை அந்த இருக்கக்கூடிய மேடையை நம்ம க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா கவுண்டர் டாப் மேலே இந்த அடுப்புடைய மேல் பகுதி, அதே போல் அடுப்புடைய பின்னாடி சைடு, அடுப்புடைய ரைட் சைடு, லெஃப்ட் சைடு எல்லா சைடுமே வந்து இந்த சொல்யூஷனை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதே போல் நம்ம கவுண்டர் டாப்பு பார்த்திங்களா, அதுக்கும் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய அந்த செவுத்து பகுதி, அதே மாதிரி அந்த கார்னர் சைடு, இது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி விடணும். இன்னுமே வந்து இந்த கபோர்டு இருக்குது பார்த்திங்களா, கிச்சன் கபோர்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துலையும் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஏன்னா அது மேலே வந்து நமக்கு நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நம்ம சிலிண்டர் வைக்கக்கூடிய பகுதியில் கீழே போய் அந்த பக்கமாக நின்றுக்கும், அந்த இடத்துலையும் ஃபுல்லாக இதை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதே மாதிரி கிச்சன் சிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிச்சன் சிங்க்கு ஃபுல்லாக இந்த மருந்தை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு ஒரு லைவான ரிசல்ட் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள். இந்த மருந்தை நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த நாள் வந்து இந்த கரப்பான்பூச்சிலாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஒரு கரப்பான்பூச்சி வந்து இந்த கார்பேஜ் டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அந்த டப்பா கிட்ட வந்து நின்றுக்குச்சு. நான் வந்து இந்த சொல்யூஷனை அது மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னே அப்படியே மயக்கமாயிருச்சு. பார்த்தீங்கன்னா மயக்கமானது, அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தேன் கரப்பான்பூச்சி செத்தே போச்சு. இது போல் நீங்கள் கரப்பான்பூச்சியை எங்கேயாவது நேரில் வீட்டில் பார்த்தா கூட அது மேலே இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அப்படி பண்ணுறனால கரப்பான்பூச்சி வந்து நமக்கு காணாமல் போயிடும். இன்னும் நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த குப்பை டப்பா இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கார்பேஜ் வைக்கக்கூடிய அந்த கார்பேஜ் பாக்ஸ் பக்கத்தில், சிலிண்டர் பக்கத்தில் எல்லா சைட்லேயுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா இது போல் பார்த்தீங்கன்னாக்கா குக்கர் அங்கே நான் வச்சுருந்தேன், அதுக்கிட்ட வந்து கரப்பான்பூச்சி செத்து கிடந்துச்சுங்க. இந்த சொல்யூஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் அவசியம் செய்து பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். வீட்டில் அடிக்கடி நம்ம நான்வெஜ் செஞ்சதுக்கப்புறம் நம்ம சிங்க்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அந்த ஸ்மெல்லை எப்படி போக்குறது அப்படிங்கிற டிப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இது போல் ஒரு வேஸ்ட்டான பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். ஷாம்பு 1 டீஸ்பூன், இந்த மாதிரி 2 ரூபா பேக்கெட் வச்சுருந்தீங்கன்னாக்கா 1/2 பேக்கெட் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதுமானது. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம சிங்கில் போட்டு வாஷ் பண்ண போகிறோம். இப்படி பண்ணுறனால நம்ம பார்த்திங்கனாக்கா முட்டை கவுச்சியாக இருக்கலாம், இல்லைனாக்கா மட்டன், இல்லைனா சிக்கன், இல்லை எறா, நம்ம என்ன வாங்கி நம்ம செஞ்சாலும் பார்த்திங்கனாக்கா நம்ம இதில் தான் வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா. அதை வந்து நம்ம வாஷ் பண்ணி விட்டு நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக இது போல் ஒரு தடவை நல்லா நீங்கள் கழுவி விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா சிங்கில் பார்த்திங்கனாக்கா அந்த கவுச்சி வாடையே இருக்காது. இதை என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்பாஞ்ச் மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறமே எல்லா சைடும் ஃபுல்லாக நல்லா கம்ப்ளீட்டாக தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சத்தூளும் அதே போல் வினிகரும் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இந்த கவுச்சி வாடையை வந்து எடுக்கக்கூடிய சக்தி வந்து அது 2க்கும் இருக்குது. அதே போல் மஞ்சத்தூள் வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால நமக்கு ரொம்பவே நல்லது. வேறு எதுவும் கிருமிகளும் வராமல் நம்ம சிங்கை வந்து பாதுகாக்கும்.
ஏன்னா முக்கால்வாசி நேரம் நம்ம இங்கே தான் நின்று நம்ம பாத்திரத்தெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அவசியம் இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். பால் நம்ம அடுப்பில் வச்சுட்டு நிறைய பேருக்கு பொங்கி ஊற்றிடும் அப்படின்னு பயம் இருக்கும். அப்படி பயம் இருக்கவங்க என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி உங்கள் அடுப்புக்கு தகுந்தாப்பில் ஒரு சைஸில் ஒரு பிளேட் எடுத்து அடியில் கீழே வச்சு விட்டுருங்க. இது போல் கேஸ்க்கு கீழே நம்ம வச்சு விட்டனால பால் பொங்கி கீழே ஊற்றினாலும் அது தரைக்கு போகாது, அந்த பிளேட்டுக்கு தான் போகும். இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க அவசியம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சீஸ் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீட்டில் அதிகமாகவே வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இதை பார்த்தா நம்ம திருகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த திருகிலே பாதி சீஸ் ஒட்டிக்கும். அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எந்த மாதிரி துருகியாக இருந்தாலும் சரி, அது காய் சீவரதாக இருந்தாலும் சரி, அதில் என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு சொட்டு ஆயில் எடுத்துகிட்டு முன்னாடி பின்னாடி 2 சைடும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சீஸை திருகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த சீஸ் அதில் ஒட்டாது. இல்லைனாக்கா 2 டீஸ்பூன் அளவுக்குள்ள சீஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்படி எடுக்கும்போது அந்த துருகியிலே ஒட்டிக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிப்பை நீங்கள் ரொம்ப சிம்பிளானது தான் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தா அவசியம் ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம நிறைய வீடுகளில் நெய் வாங்கி வச்சோம் அப்படின்னாக்கா கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெய் அப்படியே இருகலாக மாறி போய்க்கும். சிலருக்கு நெய்யை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறக்கூடிய பழக்கம் கூட இருக்கும். அவசரத்துக்கு நெய் எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது நெய் ரொம்ப கெட்டியாக இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு அகலமான ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அந்த டப்பாக்குள்ளே நம்ம எப்படி விட முடியுமோ அந்த ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பூனை லைட்டாக நல்லா சூடில் காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த நெய் டப்பாக்குள்ளே விட்டு நெய் எடுத்தீங்க அப்படின்னாக்க நெய் மெல்ட் ஆகிக்கிட்டே வந்துடும். இந்த கெட்டியாக இருக்கக்கூடிய நெய்யை ரொம்ப ஈஸியாக வேகமாக எடுத்து நம்ம ப்ரெட்டுக்கோ இல்லைனாக்கா தோசைக்கோ இல்லை வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சொன்ன டிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் இன்னும் டிப்ஸ்க்கும் ரெசிபீஸ்க்கும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.